இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல் மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல் உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. வணக்கம். காஞ்சிபுரம் பெருமாள் கோவில் கொலை வழக்கு விசாரணைக்காக விஜயேந்திரர், ஜெயேந்திரர் உள்ளிட்ட 24 பேர் புதுவை நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் புதுவை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இதில் ஜெயேந்திரர், விஜயேந்திரர், சுந்தரேச ஐயர், ரகு உள்பட 24 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டு இதுவரை 189 சாட்சிகளிடம் விசாரணை முடிக்கப்பட்ட நிலையில் கடந்த 30ஆம் தேதி நடந்த விசாரணையில் 24 பேரில் 5 பேர் ஆஜரானார்கள். எனவே ஏப்ரல் 9ஆம் தேதி ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உள்பட 24 பேரும் நேரில் கட்டாயமாக ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி ஜெயேந்திரர், விஜயேந்திரர், சுந்தரேச ஐயர், ரகு உள்பட 24 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். இந்த விசாரணையை முன்னிட்டு நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது பார்வையாளர்கள் உள்பட வழக்கில் தொடர்பில்லாத அனைவரையும் வெளியேற நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து செய்தியாளர்களை தவிர அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். பின்னர் வழக்கு பற்றி கேட்டறிந்த நீதிபதி நாளை முதல் வழக்கு விசாரணை நடக்கும் என்றும் அதில் ஜெயேந்திரர், விஜயேந்திரர் தவிர மற்ற அனைவரும் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். இன்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமனுடைய கொலை வழக்கு இன்று தலைமை நீதிபதி புதுவை மாநிலத்தில் மாண்புமிகு தலைமை நீதிபதி விசாரணைக்கு வந்தது. இன்று அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் இன்று அரசு தரப்பிலே வழக்கறிஞர் வாதம் ஆரம்பிக்கப்பட்டு நடந்தது. அதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு மாண்புமிகு நீதிபதிகள் இந்த வழக்கை ஒத்திவைத்துள்ளார்கள். அன்று விரிவாக அரசு தரப்பிலே வாதங்கள் எடுத்து வைக்கப்படும். இன்று மொத்தம் 24 குற்றவாளிகள் 21 பேர் வந்தால் 3 பேர்களுக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டது. நாளைக்கு 21 பேர் ஆஜராகணும் என்று நீதிபதி கட்டளையிட்டுள்ளார். 22 பேர் ரெண்டு பேருக்கும் அனுமதி அந்த அந்த ஆச்சாரியர் அவங்க பேர் என்ன, அவருடைய 2 பேருக்கும் 21 3 பேர் அந்த இரு ஆச்சாரியர்களுக்கும் நாளைக்கு முதல் குற்றவாளி 2வது குற்றவாளிகளுக்கு நாளைக்கு மனு போட சொல்லி வர வேண்டாம் என்று நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். அது விவாதம் தொடரும். விளக்கமாகவும் விரிவாகவும் விவாதம் செய்யப்படும் சாட்சிகளுடைய அடிப்படையில். தொழிலாளர்களை பழிவாங்கும் நோக்கில் நிர்வாகம் செயல்படக்கூடாது என்று தொழிலாளர் துறை சார்பில் நடைபெற்ற தொழிற்சங்க நிர்வாகிகளுடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு பேசினார். புதுவை தொழிலாளர் துறை சார்பில் தொழில் நல்லுறவு தொழிற்சங்கங்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சி தனியார் ஹோட்டலில் ஆணையர் மலர்கண்ணன் தலைமையில் செயலர் மீனா முன்னிலையில் நடந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு பேசுகையில் தொழிற்சாலை நிர்வாகத்திற்கும் தொழிற்சங்கத்திற்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும் என்பது தனது எண்ணம் என்றும் நிர்வாகம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறும் பட்சத்தில் பிரச்சினை எழுவதாகவும் நிர்வாகங்கள் தொழிலாளர்களை பழிவாங்கும் நோக்கில் செயல்படக்கூடாது, தொழிலாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். அதுபோன்று தொழிற்சங்கங்கள் தங்கள் கருத்துக்களை நிர்வாகத்திடம் சுமூகமாக எடுத்துரைத்து சுமூக உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பேசினார். நிறைவில் துணை ஆணையர் அப்பாராவ் நன்றி கூறிய நிகழ்ச்சியில் பல்வேறு தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். புதுவை பாரதி பூங்காவில் தானே புயலால் விழுந்த மரங்கள் வெட்டப்பட்டு அகற்றப்படாமல் உள்ளதால் விடுமுறையை முன்னிட்டு பூங்காவிற்கு வந்த மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர்.
புதுவையில் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி தாக்கிய தானே புயலால் பெரும்பாலான மரங்கள் வேரோடு சாய்ந்தும் கிளைகள் முறிந்தும் பொலிவிழந்துள்ளது. அவ்வாறு பாரதி பூங்காவில் எண்ணற்ற மரங்கள் வேரோடு சாய்ந்து பூங்கா பூட்டி வைக்கப்பட்டு மக்கள் செல்ல அனுமதியின்றி தடை விதிக்கப்பட்டது. பின்னர் ஒரு மாதத்திற்கு பிறகு மரங்கள் வெட்டப்பட்டு சற்று சீரமைப்பு பணிகள் நடந்து குடியரசு தினத்தன்று மக்கள் பயன்பாட்டிற்கு பூங்கா திறந்துவிடப்பட்டது. ஆனால் வெட்டப்பட்ட மரங்கள் அங்கிருந்து அகற்றப்படாமல் குவியலாக குவித்து வைக்கப்பட்டுள்ளது. தற்போது கோடைக்காலம் என்பதாலும் கோடை விடுமுறை வரும் காலம் என்பதாலும் கடற்கரையை நோக்கி படையெடுக்கும் மக்கள் பூங்காவிற்கு வருகின்றனர். அங்கு மரங்கள் குவிக்கப்பட்டு போதிய இடவசதி இன்றியும் பிள்ளைகள் விளையாடி மகிழ்வதற்கு தடையாகவும் வெட்டப்பட்ட மரங்கள் உள்ளதால் போர்க்கால அடிப்படையில் கோடை விடுமுறை வருவதற்கு முன்பு அவற்றை அகற்ற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவைக்கு வந்துள்ள ஹைதராபாத் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். ஹைதராபாத் ஜவஹர்லால் நேரு பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் புதுவையில் உள்ள கட்டிடங்கள் பற்றிய ஆய்வு மேற்கொள்ள புதுவை வந்துள்ளனர். கட்டிடங்கள் பற்றிய குறிப்புகளை பல்வேறு தரப்பினரிடையே கேட்டு அறிந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள மாணவ மாணவிகள் மரியாதை நிமித்தமாக முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். அவர்கள் புதுவை வந்ததன் நோக்கம் பற்றி கேட்டறிந்த முதல்வர் ரங்கசாமி அவர்களின் பணி சிறக்க தமது வாழ்த்தினை தெரிவித்தார். பின்னர் சிறிது நேரம் உரையாடிய மாணவ மாணவிகள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். தேசிய அளவிலான கிரிக்கெட் போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்து புதுவை திரும்பிய அணியினர் அமைச்சர் தியாகராஜனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மேற்குவங்க மாநிலம் திகாவில் நடந்த தேசிய அளவிலான இந்தியன் யூத் 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுவை அணி 2ஆம் இடம் பிடித்து கோப்பை மற்றும் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெற்று புதுவை திரும்பியது. வெற்றி கோப்பையுடன் புதுவை திரும்பிய விளையாட்டு வீரர்கள் கோப்பை, பதக்கம், சான்றிதழுடன் விளையாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அமைச்சர் தியாகராஜன் அவர்களுக்கு வாழ்த்தினையும் பாராட்டினையும் தெரிவித்தார். புதுவை அரியாங்குப்பத்தில் புதியதாக கட்டப்பட்ட பாலம் விரைவில் திறக்கப்பட உள்ளதால் பாலத்தை அழகுபடுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுவை கடலூர் சாலை அரியாங்குப்பம் ஆற்றில் பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட பாலம் பயன்பாட்டில் இருந்தாலும் போக்குவரத்து முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பாலம் பலவீனம் அடைந்துள்ளதால் பெருகி வரும் வாகன நெரிசலை கருத்தில் கொண்டு புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த புதிய பாலத்தின் கட்டுமான பணிகள் முழுவீச்சில் முடிந்துள்ள நிலையில் இணைப்பு சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் பாலத்தை அழகுபடுத்தும் பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் முதற்கட்டமாக சாலையின் இருபுறமும் மரக்கன்றுகள் நட்டு முடிக்கப்பட்டு பாதுகாப்பாக வளர்க்கப்பட்டு வருகிறது. மேலும் மேம்பாலத்தை அழகுபடுத்தும் விதமாக விளக்குகள் பொருத்தப்பட்டு சாலையை பிரிக்கும் சுவர், அதாவது சென்டர் மீடியன் காட்டும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பெண்கள் வளர்ச்சி பெறும் இவ்வேளையில் புதுவையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை என்று மகளிர் தின விழாவில் திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா பேசினார். புதுவை அய்யனார் நகர் நூலக வீதியில் சிவஜெயம் சமுதாய முன்னேற்ற சங்கம் சார்பில் மகளிர் தின விழா சங்க தலைவி மங்கையர்கரசி தலைமையில் இந்தியன் வங்கி மேலாளர் பாஸ்கரன், ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் அலிராணி முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு மகளிருக்கு பரிசுகள் வழங்கி பேசுகையில் 65% பெண்கள் கல்வியில் அதிக மதிப்பெண்கள் பெறுகின்றனர். மேலும் வேலைவாய்ப்பு, கல்வி, தொழில் போன்றவற்றில் முன்னேறி வருகின்றனர். ஜனாதிபதி உள்ளிட்ட பல முக்கிய பதவிகளை வகித்து பெண்கள் வளர்ச்சி பெறும் இந்த வேளையில் புதுவையில் ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை. உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் இல்லை. இந்நிலையை போக்க பெண்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று பேசினார். உருளையன்பேட்டை சுய உதவிக்குழு பெண்கள் பங்கேற்ற விழாவில் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுவை வில்லியனூரில் புயலால் பாதிக்கப்பட்ட மண்பாண்டம் செய்யும் குலாளர் இன மக்களுக்கு நிவாரண நிதியை அமைச்சர் சந்திரகாசு வழங்கினார். புதுவை வில்லியனூர் சுந்தரலட்சுமி திருமண மண்டபத்தில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட மண்பாண்டம், மண்ணாலான கலைப்பொருள் செய்யும் குலாளர் இன மக்களுக்கு நிவாரண நிதி வழங்கும் நிகழ்ச்சி தொழிலாளர் நல அமைச்சர் ராஜவேலு தலைமையில் மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக வேளாண் மற்றும் தொழில்துறை அமைச்சர் சந்திரகாசு கலந்து கொண்டு 300க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி வழங்கினார். நிகழ்ச்சியில் தொழில் மற்றும் வணிகத்துறை செயலர் மேத்யூ சாமுவேல், இயக்குநர் கிருஷ்ணகுமார் சிங், துணை இயக்குநர் தினகரன், தலைமை கணக்கு அதிகாரி ராமசாமி, இயக்க மேலாளர் அகஸ்டின் லூசியன் தியகர் மற்றும் அதிகாரிகள், தென்னிந்திய குலாளர் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். நிதி உதவி பெற்ற குலாளர் இனத்தவர் முதல்வருக்கும் அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர்.
பாகூரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த அங்குள்ள பிரதான சாலைகளை ஒரு வழி பாதையாக மாற்ற முடிவு செய்யப்பட்டு அதற்கான நடவடிக்கையில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். புதுவை பாகூரில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளதால் அதனை கட்டுப்படுத்த ஒரு வழி சாலையாக மாற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து போலீசார் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். சாலைகளில் இரண்டு பக்கமும் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் வாகனங்கள் செல்ல சிரமம் ஏற்படுவதால் தற்பொழுது ஒரு பக்கத்தில் நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த வாரம் முதல் பிரதான சாலைகள் ஒரு வழி சாலையாக மாற்ற முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி காணியக்கோவிலில் இருந்து வரும் வாகனங்கள் கடைவீதி வழியாக சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றும் வடக்கிலிருந்து வரும் வாகனங்கள் சிவன் கோவில் எதிர்சாலை வழியாக மணிகுண்டு நோக்கி சென்றுவிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு இதற்காக அங்குள்ள வியாபாரிகளின் ஒத்துழைப்பை கேட்டுள்ளனர். புதுவை காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் ரங்கிலா 2012 என்ற விளையாட்டு மற்றும் நுண்கலை தினவிழா நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள காஞ்சிமா முனிவர் பாட்ட மேற்படிப்பு மையத்தில் ரங்கிலா 2012 என்ற விளையாட்டு மற்றும் நுண்கலை தினவிழா கொண்டாடப்பட்டது. இயக்குநர் ஷைமா வரவேற்புரையுடன் துவங்கிய விழாவில் விளையாட்டு பிரிவு ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் குணசேகரன் விளையாட்டு அறிக்கையையும் நுண்கலை பிரிவு ஒருங்கிணைப்பாளர் நடன குஞ்சிதம் நுண்கலை அறிக்கையையும் வாசித்திட சிறப்பு விருந்தினராக யோகாச்சாரிய டாக்டர் ஆனந்த பாலயோகி பவனானி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டிட நிறைவில் விலங்கியல் துறை பேராசிரியர் ரவிச்சந்திரன் நன்றி கூறினார். புதுவையில் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் ஹோட்டல் மற்றும் கடைகள் திறந்திருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடக்கு பகுதி எஸ்பி ராமராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக வடக்கு பகுதி எஸ்பி ராமராஜ் கூறுகையில் புதுவையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட போலீசார் கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன்படி தீவிர ரோந்து பணியை மேற்கொண்டு சந்தேகப்படும்படியாக யார் தெரிந்தாலும் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்திவிட்டுதான் அனுப்பி வைப்பதாகவும் தேவையில்லாத பிரச்சினைகளை தவிர்ப்பதற்காகத்தான் நள்ளிரவு 12 மணிக்குள் ஹோட்டல் மற்றும் கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளதாகவும் இதையும் மீறி சிலர் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் கடைகளை திறந்து வைத்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என்ற அவர் மேலும் போலீசாரின் உத்தரவை மீறுபவர்கள் மீதும் நள்ளிரவு 12 மணிக்குள் ஹோட்டல் மற்றும் கடைகளை மூடாதவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இது தொடர்பாக போலீசாரிடம் தகராறு செய்யும் ஹோட்டல் உரிமையாளர்கள் ஊழியர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சந்தேகப்படும்படியான நபர்கள் என்று தெரிந்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து புதுவை அமைதி பூங்காவாக திகழ பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறினார். புதுவை மாநில காரைக்காலின் சுற்றுலா வளர்ச்சிக்காக 14 கோடி ரூபாயினை மத்திய அரசிடம் கோரியுள்ளதாக அமைச்சர் ராஜவேலு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் ராஜவேலு கூறுகையில் காரைக்கால் மாவட்ட கடற்கரை பல கோடி ரூபாய் செலவில் சிறந்த சுற்றுலா தலமாக புதுவை அரசு மாற்றி வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் அரசலாற்றின் மேற்கு பகுதியில் நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் நடைபாதை விரிவுபடுத்தப்பட்டு அங்கு படகு சவாரி மையம் அமைக்கப்படும் என்றும் காரைக்கால் அம்மையார் குளம் மத்திய சுற்றுலா நிதி 3 கோடியில் புதுப்பிக்கப்பட்டு உபயோகத்தில் உள்ளதாகவும் அக்குளத்தின் அருகில் மத்திய சுற்றுலா நிதி உதவியுடன் 3 கோடியில் தியான மண்டபம் மற்றும் வணிக வளாகம் அமைய உள்ளதாகவும் காரைக்கால் கடற்கரை சாலை பழைய சீகல்ஸ் அலுவலகத்தை இடித்துவிட்டு 5 கோடியில் குடும்பத்துடன் பொழுதை போக்கும் வகையில் மணமகிழ் மண்டபம் உள்ளிட்ட அடுக்குமாடி கட்டிடம் கட்டப்பட உள்ளதாகவும் இத்திட்டங்களுக்காக மத்திய அரசிடம் 14 கோடி ரூபாயை கோரியுள்ளதாகவும் நிதி ஆதாரம் வந்தவுடன் பணிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார். புதுவை அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் கோவிலில் செடல் திருவிழாவில் சிலம்பாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் கோவிலில் 98வது வருட செடல் திருவிழாவினை முன்னிட்டு இளைஞர்கள் விழாக்குழுவினர் சார்பில் சிலம்பாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்காக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடந்தது. தொடர்ந்து திரைப்பட நடன நாட்டிய கலைக்குழுவின் நாட்டிய நிகழ்ச்சியும் பின்னர் சிலம்பாட்டம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார்.
மற்றும் பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து சிலம்பாட்டத்தை கண்டு ரசித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை இளைஞர்கள், விழா குழுவினர், அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை செட்டிக்கோவிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளின் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். புதுவை மிஷன் வீதியில் உள்ள செட்டிக்கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத ஸ்ரீ காலத்தீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் 9ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் கடந்த 27ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. அதில் 12ஆம் நாள் உற்சவமாக பஞ்சமூர்த்திகள் ஊஞ்சல் விழா நடந்தது. இதனை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் புஷ்பங்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் பஞ்சமூர்த்திகளின் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து இறைவனின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை கிருமாம்பாக்கத்தில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புயல் நிவாரண நிதியை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை முழுவதும் தானே புயலால் வீடு சேதமடைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவுப்படி நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட கிருமாம்பாக்கத்தில் புயல் நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு முழுவதும் சேதமடைந்த வீட்டிற்கு 10,000 பகுதி சேதமடைந்த வீடுகளுக்கு 3,000 என நிவாரணத் தொகையினை காசோலையாக வழங்கினார். அப்போது தாசில்தார் தயாளன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஊர் முக்கிய பிரமுகர்களும் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.